ஹாப்பி சாபத் சர்ச் ஒரு நாள் வாழ்த்துக்கள். என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த எந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சுட்டினதுமன்றி நித்தமுனை மூடி சுற்றினதுமன்றி நேயமதாக ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நன்மையாள் உன் வாயை நீரை தாரே பூர்த்தியாய் நன்மையாள் உன் வாயை. உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு உங்க இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைக்கு தயவோடிரங்கானோ தந்தை தன் பிள்ளைக்கு. இந்த வேளையும் அவரோடு தங்கினான் இந்த வேளையும் அவரோடு தங்கினான். சொந்தம் கொண்டாடியே தூக்கி சுமப்பாரு என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பும் மாட்சிமையா. எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கின் தூரமே எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே. என்னில் உன் பாவம் அகன்றதும் தூரமே என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருத்தாருன் பாவங்கள் எத்தனையோ. பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மாதாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சாமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சாலவும் தாங்குமே சத்தியமே இது
கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய சமூக தண்டையில் நாம் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் இந்த வருஷத்தின் கடைசி வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். தேவனுடைய பரிசுத்த பாதத்திலே நாம் அமர்ந்து இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்பதற்கு தேவன் பாராட்டிய மாபெரும் தயவிற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்கவும், கடந்த நாட்கள் முழுவதும் அவர் நம்மை கண்ணின் மணி போல காத்து நமக்கு நேரிருந்த அநேக பல ஆபத்துக்களிலிருந்து விலக்கி மீட்டு தன்னுடைய காருண்ய கரத்தினாலும் தயவினாலும் நம்மை தாங்கி வழிநடத்திய கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரோடும் இந்த தியான வேளையிலே பிரசன்னமாக இருந்து நாம் அவருடைய பாதத்தில் கற்க வேண்டும் என்று நாளில் ஆசிக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நமக்கு பகிர்ந்தளிக்க காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உம்முடைய தூய நாமத்திற்கு துதி கன மகிமை என்னாலும் உண்டாவதாக. இந்த நாளிலும் உடைய பரிசுத்த பாதத்தில் அமர்ந்து நாங்கள் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் தேவரீர் நாங்கள் இந்த நாளில் மூடப்பட்டவர்களாக உடைய சத்தியத்தை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நிற்கிறவை தாரும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். அதிகாலமே யோசுவா எழுந்து அவனும் இஸ்ரேல் புத்திரர்கள் அனைவரும் சித்தீமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் அவர்கள் வந்தார்கள். பிரவாகித்து நிற்கக்கூடிய யோர்தானுக்கு முன்பதாக அவர்கள் தங்கினார்கள். Slavery in Egypt and the bare survival of nomadic life now is gone. தேவனுக்கு பிரியமானவர்களே, எகிப்தினுடைய அடிமைத்தனம், வனாந்திரத்தில் அவர்கள் வீணாக நாடோடிகள் போன்று வாழ்ந்த வெற்று வாழ்க்கை, 40 நாட்களில் அவர்கள் சென்று சேர வேண்டிய அந்த பயணம் 40 வருடங்களாக நீடிக்கப்பட்டதின் ஒரு நிலை, வனாந்திரத்தின் விருதான அலைச்சல், தேவனுடைய கரங்களிலிருந்து அவர்களுக்கு அனுதினமும் பெறப்பட்ட அந்த மன்னா இப்பொழுது நின்று போன ஒரு சூழல். தேவனுக்கு பிரியமானவர்களே, யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அவர்கள் இனிமேல் வாக்குத்தத்தத்தின் அந்த தேசத்தின் பலனை அவர்களது விசுவாசத்தின் பலனாக இனி புசிக்க வேண்டும். There will be no manna showering. மன்னா இனி பொழியப்படாது. அவர்கள் இனிமேல் வாழ்வதற்கான வாழ்வு ஆதாரம் அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் வாக்குத்தத்த தேசத்தின் பலனை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். A new welcome chapter opens before them. ஒரு புதிய அத்தியாயத்திற்கு முன்பதாக அவர்கள் இப்பொழுது நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்பதாக அவர்களது கனவில் கண்ட அந்த வாக்குத்தத்த தேசம் இப்பொழுது அதற்கு அருகாமையில் வந்த மாத்திரத்தில் பிரகாசமாக அவர்களுடைய மனங்களில் தோன்றிற்று. Crossing Jordan represented a major change for nation of Israel. அவர்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த யோர்தானை கடந்து செல்லக்கூடிய அனுபவம் என்பது இஸ்ரவேலுக்கு அவர்கள் ஒரு தேசமாக முன்னோக்கி செல்லக்கூடிய வெற்றியின் அனுபவமாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அது பட்டது. செங்கடலை கடப்பதற்கு மோசேயை கொண்டு அவனுடைய கரத்தில் இருந்த அந்த கோலை
செங்கடலில் தட்டிய மாத்திரத்தில் தானே தேவனுக்கு பிரியமானவர்களே அந்த செங்கடலை அவர்கள் கடந்தார்கள். இப்போது இங்கு பிரவாகித்து நிற்கக்கூடிய யோர்தான், இங்கு மோசே இல்லை, அவர் உபயோகித்த அந்த யுக்தியும் அங்கு இல்லை. யோசுவா அந்த யோர்தானில் கோலினால் அடித்து அல்ல, இங்கு தேவன் அவனுக்கு என்ன கூறுகின்றார்? உடன்படிக்கை பெட்டியை நீ என்ன செய், சுமந்து செல்வதன் மூலமாக. a new strategy. மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த யுக்தி அல்ல, இப்பொழுது யோசுவாவிற்கு அவர் ஒரு புதிய யுக்தியை கையாளும்படியாக சொல்லுகின்றார். என்ன செய்ய? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து அந்த யோர்தானுக்கு முன்பதாக போய் நில். 3 நாட்கள் ராத்தங்கின இஸ்ரவேலர்கள் அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட அதிபதிகளை கொண்டு பாளையம் எங்கும் சென்று அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அவர்களுக்கு ஆலோசனையை, எச்சரிப்பை அங்கு பரலோகம் பாராட்டியது. பிரவாகித்து நிற்கும் யோர்தானுக்காக 40 வருடங்களாக பிரயாணப்பட்டு வாக்குத்தத்த தேசத்தின் முகப்பில் நிற்கும் இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டலை பரலோகம் சொன்னது. தாங்கள் நீண்ட நாட்கள் 430 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனம், 40 வருடங்கள் வனாந்திரத்தின் வாழ்க்கை, ஆக 470 வருடங்கள் அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த வாக்குத்தத்த தேசம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக இப்பொழுது நிற்கின்றது. அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தினுடைய முகப்பில் அவர்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றார்கள். தேவனால் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த தேசத்திற்கு நுழைய இப்பொழுது அவர்கள் யோர்தானை கடந்தாக வேண்டும். அந்த யோர்தானை கடப்பதற்கு ஒரு சில ஆலோசனைகளை the heaven has given them the guidelines as to how they should cross Jordan. யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் என்று சொல்கிறது, கர்த்தர் உங்கள் நடுவே நாளைக்கு அற்புதங்களை செய்ய போவதனால், உங்கள் நடுவே கர்த்தர் நாளைக்கு அதிசயங்களை செய்ய போவதனால் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். முதலாவது ஆலோசனை இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்னவாக பரலோகம் கொடுத்தது? நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் நாளைய தினத்தில் சம்பவிக்கப் போகின்ற அந்த அற்புதத்தை உங்களால் காண முடியாது. And therefore sanctify yourself, consecrate yourself. The word consecrate means to set apart to God. Purify yourself. பரிசுத்தமாகுதல், பரிசுத்தமாக்கிக் கொள்வது என்றால் என்ன? நீங்கள் தேவனுக்காக உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? பிரித்து, இந்த உலகத்திலிருந்து பிரித்து உங்களை அவருக்காக தகுதி உள்ளவர்களாக நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். Dedicating oneself to the specific purpose. ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பதினால் நீங்கள் உங்களை விசேஷமாக காத்துக் கொள்ளுங்கள். எந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களை பிரித்து எடுத்து பல நிலைகளில் உங்களை வழி நடத்தி இந்நிமிடம் வரை, இந்நாழிகை வரை உங்களை வழி நடத்தி வந்தாரோ, அந்த நோக்கத்திற்காக உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் செய்ய போகின்ற அனைத்து காரியங்களுக்கும் அற்புதங்களுக்கும் உங்களுடைய கண்கள் காணப்போகின்றது. They should step out with faith
40 வருடங்களாக எந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை காண செய்வேன் என்று தேவன் சொன்னாரோ அங்கு அழைத்து சென்றிருக்கின்றார். அதனுடைய முகப்பில் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் புது அனுபவமாகிய உங்களுக்கு வாக்குரைக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கப் போகின்றீர்கள். உங்கள் காணியாட்சியின் விளைச்சல்களை நீங்கள் உரிமையாக பெற்றுக் கொள்ளப் போகின்றீர்கள். தற்காலிக மன்னாவை அல்ல, உங்கள் சுதந்திரத்தின் விளைச்சலில் நீங்கள் புசிக்க உங்களுடைய ஆவிக்குரிய சரீர அளவில் நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் பாராட்டக்கூடிய நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால், நான் பரிசுத்தராய் எப்படி இருக்கின்றேனோ, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே. தேவனை தரிசிக்கும் பாக்கியம், தேவனை தரிசிக்கக்கூடிய அந்த தகுதி, அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய சுதந்திர விகிதத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த பரிசுத்தத்தையும் அந்த தகுதியையும் உடையவர்களாக நாம் இல்லாது போவோம் என்றால், தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திர வீதத்தின் பங்கை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். You must set apart yourself for the special purpose from where we should set ourselves apart. நாம் எதிலிருந்து பிரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான அனைத்து காரியங்களிலுமிருந்து நம்மை பிரித்து தேவனுடைய அந்த நோக்கத்திற்காக நம்மை வகுத்து காத்துக் கொண்டவர்களாக இருக்கணும். அதற்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். எந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களை அழைத்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களோ அந்த நோக்கத்திற்கு தகுதி உள்ளவர்களாக உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது ஆலோசனை, அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகின்றது? 2வது ஆலோசனை சொல்லுகிறது, ஃபாலோ தி ஆர்க். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமந்து செல்லுகின்ற ஆசாரியரையும் நீங்க என்ன செய்யுங்க, பின்தொடர்ந்து செல்லுங்கள். ஃபாலோ தி ஆர்க். முதல் ஆலோசனை sanctify yourself. இரண்டாவது ஆலோசனை follow the ark. The ark was a symbol of God's presence among his people. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னம் அங்கு இருப்பதை நமக்கு சொல்லக்கூடியது. உடன்படிக்கை பெட்டி, the ark, symbol of God's presence. நாம் பின்னோக்கி செல்வதற்கு நமக்கு முன்பதாக தன்னுடைய வழிநடத்தும் பிரசன்னத்தை அவர் என்ன செய்கிறாரு, தருகிறார். நாம் யாரை பின்பற்றி செல்ல வேண்டும், எதை பின்பற்றி செல்ல வேண்டும் என்ற ஆலோசனையும் அவர் தருகின்றார். You should follow the ark. நம்மை வழி நடத்தக்கூடிய பொறுப்பை தேவனுக்கு பிரியமானவர்களே தேவனே எடுத்துக் கொள்ளுகின்றார். அதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஆர்க்கை, உடன்படிக்கை பெட்டியை அவர் நமக்கு முன்பதாக, உடன்படிக்கை பெட்டி, the ark of covenant, தேவன் மோசையிடம் தன் விரலால் எழுதி கொடுத்த கற்பனை பலகைகளை உள்ளடக்கிய ஒன்று. அங்க என்ன இருந்துச்சு அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள? ஆரோனுடைய தளிர்ந்த கோல், a jar of manna, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், தேவனுடைய வாக்கு தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த
உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக விசேஷமாக அமைக்கப்பட்டிருந்தது தேவனுடைய கற்பனை பலகைகள். வனாந்திரத்திலே 40 வருடங்களாக அக்கினி மற்றும் மேக ஸ்தம்பங்களால் அவர்கள் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். தேவனுடைய பிரசன்னம் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்களை வழிநடத்தி வந்தது. வாக்குத்தத்த தேசத்தின் அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் வரும்பொழுது 40 வருடங்களாக அந்த மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாக வழிநடத்தப்பட்டு வந்தவர்கள் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள்ளாக நுழைவதற்கு முன் அதன் முகப்பில் எதை வைத்து அவர் அங்கு வழி நடத்துகின்றார் என்றால் the ark of the covenant, especially the 10 commandments that occupied the ark. In order to be led into the promised land, we must follow the commandments. நான்காவது வசனம் அதே அதிகாரத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே மூன்றாவது ஆலோசனையை சொல்லுகின்றது. தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க முன்பதாக உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது முதலாவது ஆலோசனை. தேவனுடைய அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது 40 வருடங்களாக மேகஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் வழிநடத்தி கொண்டு வரப்பட்ட நீங்கள் இப்பொழுது என்ன செய்யணும்? அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்னதாக கற்பனைகளை you should follow the ark. மூன்றாவது ஆலோசனை அந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? நீங்கள் அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. There shall be a space between you and the ark. நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கின்ற ஆசாரியர்களுடைய பக்கத்தில் நெருங்காதிருப்பீர்களாக. Never go closer to them. There must be enough of space. 2000 முழ தூரம் இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியின் அருகே வராதேயுங்கள். ஆசாரியர்கள் மாத்திரமே அதை தொடவும், ஆசாரியர்கள் மாத்திரமே அதை சுமக்கவும் தகுதி உடையவர்கள். ஆகவே உங்கள் நிலையை நீங்கள் உணர்ந்தவர்களாக அவர்கள் சுமந்து செல்லும் பொழுது நீங்கள் உங்களை 2000 முழ தூரத்திற்கு you must keep 2000 cubits at distance from the ark of covenant. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உங்களுக்கு சுரந்து குறைந்தபட்சம் 2000 முழம் தூரம் இருக்க வேண்டும், இடைவெளி இருக்க வேண்டும். 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகின்றது? கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற உடன்படிக்கை பெட்டியை கீரியாத்யாரீமிலிருந்து அவர்கள் கொண்டு வரும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, தாவீது அரசன் என்ன செய்கின்றான்? அதை ஒரு விசேஷமான கடமையாக அவன் எடுத்துக்கொண்டு அந்த கீரியாத்யாரீமிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் வெளியில் கொண்டு வரும் பொழுது, தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு வரும் பொழுது, அதேபோல் ரதத்திலே ஏற்றி கொண்டு வந்தான். அந்த ரதத்திற்கு முன்பதாக ஊசாவும் அகியாவும் ரதத்தை அவர்கள் நடத்தினார்கள். அவர்கள் கீதோன் களம் மட்டும் வந்த பொழுது, இந்த அனுபவம் என்ன சொல்லுகிறது? மாடுகள் இடறியதால் பெற்றை கீழே விழும்படியான ஒரு சூழல் அங்கு ஏற்படுவதைக் கண்ட ஊசா அதை தன்னுடைய கையால் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கையை அவன் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக நீட்டினான். அவன் தன்னுடைய கையை அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக நீட்டிய மாத்திரத்தில் தானே அவன் அடிக்கப்பட்டான்.
விழப்போகும் உடன்படிக்கை பெட்டியை அவன் தொட்டு நிறுத்த முயற்சி செய்த பொழுது அது கீழே விழாமல் தடுக்க தன் கையை அவன் நீட்டிய பொழுது தேவன் ஊசாவை அடித்தார். There may be so many human reasonings. The human reasonings and the sentiment will never walk before the holy commandment of God. தொடாதே என்றால், கற்பனை அதை செய்யாதே என்று சொல்லும் என்றால் அதை நீ செய்யாதே, தொடாதே என்று சொல்லும் என்றால் நீ அதை தொடாதே. ஹியூமன் ரீசனிங், மனித காரணங்கள் எப்படி வேணுமானா இருக்கலாம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான ஒன்றை நீ நெருங்காதே, அந்த பரிசுத்தமான ஒன்றை நீ தொட்டு விடாதே என்று சொல்லுவார் என்றால் அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதே போன்ற ஆசாரியர்கள் சுமந்து செல்லும் உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் தொட்டுவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து செல்லுகின்ற ஆசாரியர்களுக்கும் உங்களுக்கும் குறைந்தபட்சம் 2000 முழ இடைவெளி இருக்க வேண்டும். அதன் அருகே சென்று விடாதீர்கள். ஏன் அதன் அருகே சென்று விடாதீர்கள்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 காரியங்கள் இருப்பதாக பார்த்தோம். ஒன்று, ஆரோனின் கோல். இட் இஸ் தி கன்ஃபர்மேஷன் ஆஃப் priesthood. ஆசாரியத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. மன்னா பொற்பாத்திரம், தற்காலிக உணவு, தேவன் அவர்களை போஷிப்பாக்குவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த நிலையை காட்டக்கூடிய ஒன்று. கற்பலகைகள், தேவன் தன்னுடைய சொந்த விரலால் எழுதி கொடுத்த அந்த கற்பனை பலகைகள். It was the main occupant in the covenant of ark. தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் குறைந்தபட்சம் 2000 முழ தூரம் இருக்க வேண்டும். ஏன் என்றால் அந்த பரிசுத்தமான கற்பனைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் யோசுவாவிடம் இப்போது சொல்லுகின்றார், நீ உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து செல்லுகின்ற ஆசாரியரிடத்தில் நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் பொழுது அங்கே யோர்தானில் நீங்கள் நில்லுங்கள். ஆசாரியர்கள் அவர்கள் அந்த உடன்படிக்கையை சுமந்து கொண்டு அந்த யோர்தானம் மட்டும் அவர்கள் வந்தார்கள். அது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அறுவடை காலமாக அது இருந்ததினால் யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஆசாரியரின் கால்கள் அந்த தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் தானே மேலே இருந்து ஓடி வருகின்ற அந்த நீர் ஒரு குவியலாக நின்றது. பிரிந்த அடுத்த பகுதியில் இருந்த நீர் சமனான உப்பு கடலுக்குள் பிரிந்து ஓடும்படியாக முற்பட்டது. செங்கடலை தேவன் இரண்டாக பிளக்கும் பொழுது அது இருபுறமும் மதில்கள் போல வியாபித்து நின்றது. ஏனென்றால் அது ஓடாத நீர், stagnant water. ஆனால் யோர்தான், இட்ஸ் ரன்னிங் வாட்டர். உப்பு கடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆறு, ஒரு நீரோட்டம். அதை தேவன் பிரித்த மாத்திரத்தில் ஒரு குவியலாக நின்றது. அவர்கள் கடந்து செல்லும் வரைக்கும் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சுமந்து சென்ற ஆசாரியர்கள், இஸ்ரவேலர்கள் அனைவரும் கடந்து செல்லும் வரைக்கும் அங்கே அவர்கள் அந்த யோர்தானின் நடுவிலே காலூன்றி நின்றார்கள். சகலரும் கடந்து சென்ற பின்பு கரை ஏறிய இஸ்ரவேலர்களில் தேவன் சொன்னார், 12 பேரை நீ நியமி, கோத்திரத்திற்கொன்றாக ஒரு நபரை நீ தெரிந்து கொண்டு அவர்களை மறுபடியும் யோர்தானுக்குள் அனுப்பு.
அவர்கள் காலூன்றி அந்த ஆசாரிகள் நிற்கக்கூடிய அந்த இடத்துல சரியாக 12 கற்களை அவர்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொண்டு கரை ஏற வேண்டும். கரை ஏறிய மாத்திரத்தில் தானே அக்கரையில் நீங்கள் ராத்தங்கும் இடத்தில் அதை வையுங்கள். 4வது அதிகாரம் யோசுவாவின் புத்தகம் 3வது வசனம். யோர்தானின் மையத்தில் தேவனது அந்த அந்த யோர்தானை பிளக்கக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்திய அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட 12 கற்களை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக யோர்தான் பிரிந்து போயிற்று என்பதை நினைவு கொள்வதற்காக இஸ்ரவேல் புத்திரருக்கு அது என்னாலும் நினைவூட்டக்கூடியதாக இப்பொழுது இருக்கக்கூடிய இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்வரக்கூடிய அவருடைய சந்ததிகளுக்கும் தேவன் இந்த யோர்தானை பிளந்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கடக்கும்படியாக செய்தார். ஒரு மாபெரும் அதிசயத்தை எங்களுக்காக நிகழ்த்தி காட்டினார் என்பதை நீ நினைவு கூறும்படியாக அந்த 12 கற்களை என்ன செய்ய அந்த யோர்தானின் கரையில் நாட்டு. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவன் யோசுவாவிடத்தில் கூறி, யோசுவா அந்த 12 கோத்திரத்திற்கு ஒன்றாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நபர்களிடத்தில் அவன் என்ன செய்யறான், சொல்றான். அதே அதிகாரம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீ 12 கற்களை எடுத்து என்ன செய்ய, கரையோரத்தில் நீங்கள் கடந்து சென்று ராத்தங்கக்கூடிய இடத்துல நீ அதை என்ன செய்ய, நாட்டு என்று சொல்லுகிறார். இங்கு வசனம் 9 அதே அதிகாரத்தில் யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஆசாரியருடைய கால்கள் நின்ற இடத்தில் மேலும் 12 கற்களை அவன் நாட்டினான். அது அவனுக்கு தேவன் சொல்ல, but he took the initiative to do that. 12 கற்களை ஞாபகத்திற்காக கரையோரத்தில் வை என்று தேவன் சொல்லியிருந்தார். அந்த 12 கற்களை அவன் என்ன செய்தான், 12 பேரை யோர்தானுக்குள்ளாக அனுப்பி ஆசாரியர்கள் நின்றிருந்த இடத்துல அந்த கற்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் கரையேறி விட்டார்கள். அவர்கள் கரையேறும் பொழுது இவன் செய்யறான், மற்றொரு 12 கற்களை அவன் தெரிந்து கொண்டு கர்த்தர் கரையில் நாட்ட சொன்ன 12 கற்கள் தனியே இருக்கிறது. இங்கு யோசுவா என்ன செய்கின்றான், அவன் மற்றொரு 12 கற்களை அவன் தெரிந்து கொண்டு அந்த ஆசாரியர்கள் நின்ற இடத்தில் நாட்டினான். Joshua did exactly what God told him to do. 12 கற்களை கொண்டு வரும்படி யோர்தானின் நடுவே ஆசாரியர்கள் நின்று கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து அந்த 12 கற்களை அவன் எடுக்கும்படியாக செய்து கரைக்கு சென்று விட்டான். இப்போது 12 கற்கள் கரையில் நாட்டப்பட்டு ஞாபகத்திற்காக காணப்படுகின்றது. மற்றொரு 12 கற்கள் அந்த ஆசாரியர்கள் நின்ற யோர்தானின் நடுவில் நின்ற அவர்களுடைய பாதங்கள் பதிந்திருந்த இடத்துல அந்தந்த 12 கற்கள் நாட்டப்பட்டிருந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, மொத்தம் அப்போ 24 கற்கள், வெளியே 12 கற்கள், ஆசாரிகள் நின்றிருந்த அந்த யோர்தானின் நடுவிலே 12 கற்கள். தேவன் சொன்னார், 12 கற்களை நீ ஞாபகமாக அவர்களுக்கும் அவருடைய சந்ததியார் பின்னடியார்களும் அதை குறித்து கேட்கும் பொழுது தேவன் யோர்தானின் வழி பிளந்து எவ்வாறாக தேவனுடைய தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்தினார் என்பதை அடையாளமாக்கும்படியாக நீ அதை செய்கின்றார். இங்கு யோசுவா இன்னொரு காரியத்தை செய்கின்றான். He collects 12 more stones. மேலும் 12 கற்களை அவன் தெரிந்து கொண்டு அந்த ஆசாரிகள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அந்த கற்களை அவன் நாட்டினான்.
தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆசாரியர்கள் அனைவரும் இஸ்ரவேலர்கள் கரையேறிவிட்டார்கள். இப்பொழுது ஆசாரியர்கள் கடைசியாக கரையேற வேண்டும். அவர்களுடைய பாதங்கள் கரையிலே பட்ட மாத்திரத்தில் தானே வெகு சீக்கிரத்தில் அந்த யோர்தான் இரண்டு புறமும் என்ன செய்ய போகிறது? மூடிக்கொள்ளப் போகின்றது. பிரவாகித்து நிற்கக்கூடிய குவியலாக நிற்கக்கூடிய அந்த யோர்தானின் ஒரு புறமும் அதனுடைய மறுபுறமும் மண் தரையாக இருக்கும் இடத்துல உப்பு கடலில் விழுந்த நீர், தேவனுக்கு பிரியமானவர்களே, உப்பு கடலில் சாதாரண நீர் போய் என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. எந்த வெளி நீரையும் அந்த உப்பு கடல் உள்வாங்காது. ஆக யோர்தானை பிளக்கும் பொழுது ஓடி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை ஒரு குவியலாகவும், அதற்கு பிறகாக சென்று உப்பு கடலில் சேர வேண்டிய அந்த நீர் உப்பு கடலினால் அது அனுமதிக்கப்படாமல் அங்கேயே நின்றுச்சு. இந்த ரெண்டு நீரும் இவர்களுடைய கால்கள் கரையை பட்ட மாத்திரத்தில் தானே ஒருங்கிணைய போகின்றது. அந்த ரெண்டு நீரும் ஒன்றாக சேர்ந்து விட்டது என்றால் யோர்தானில் எதுவுமே தெரியாது. மேலே பார்ப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. மேலே புலப்படாத நிலையில், ஒருவரும் காணக்கூடாத நிலையில் இந்த யோசுவா 12 கற்களை அவன் ஏன் அங்கு நாட்ட வேண்டும்? யோசுவாவால் ஆசாரியர்கள் நின்ற இடத்தில் வைக்கப்பட்ட அந்த 12 கற்கள் யாருடைய கண்களுக்கும் புலப்படாது. தண்ணீரினால் மூடிக்கொள்ள போகின்ற அந்த கற்கள் யாருமே பார்க்க முடியாத அளவிற்கு போகின்ற அந்த சூழல், சற்று நேரத்தில் முழுவதுமாக நீரினால் மூடிக்கொள்ள போகின்ற இடத்தில் கற்கள் ஏன் நாட்டப்பட வேண்டும்? இட் இஸ் யூஸ்லெஸ். அது வெளியே தெரிய போவதில்லை. அது வெளியே தெரிய போவதில்லை என்பதற்காக, தேவனுக்கு பிரியமானவர்களே, அது வெளியே தெரியவில்லை என்றாலும் யோசுவா அந்த 12 கற்களை நாட்டினான். Why? ஏன் அந்த 12 கற்கள் ஆசாரியர்கள் நின்று கொண்டிருந்த அந்த யோர்தானின் நடு பகுதியில் நாட்டப்பட வேண்டும்? There were 2 sets of stones erected as a memorial and as the monument. தேவன் அவர்களுக்கு பாராட்டிய அந்த அற்புதமான விடுதலையை காட்டுவதற்கு 12 கற்கள் வீதமாக 2 செட்டு கற்கள் அங்கு நாட்டப்பட்டது. One is as the memorial, monument. அந்த மெமோரியல், அந்த மானுமெண்ட் 12 கற்களை அவர் என்ன செய்தார்? கில்காலில் வெளியே, யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்று சொல்லுது, அந்த 12 கற்களை அவர்கள் நாட்டினார்கள். எங்கே? யோர்தானுக்கு அடுத்த கரையில். It was a memorial of their first encampment. அவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் அவர்களுக்கு பாராட்ட போகின்ற அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு முன்பதாக அவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள் என்று குறிப்பதற்காக, தேவன் அவர்களை யோர்தானை தரை வழியாய் கடக்க செய்தார் என்பதை சொல்லுவதற்காக, அவர்கள் கானானில் போடக்கூடிய முதல் முகாம்
அவருடைய சந்ததிக்கு முன்பதாக ஒரு சாட்சியாக, அவருடைய சந்ததிக்கு முன்பதாக அது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த 12 கற்களை கரையிலே நாட்டினான். இட் வாஸ் a monument, memorial monument. மற்ற 12 கல்ல யோர்தானுக்குள் ஆசாரியர்கள் நின்று கொண்டிருந்த அந்த இடத்தில் அவன் நாட்டினான். It's the stones of souvenir to keep alive the memory. அவருடைய நினைவை என்னாலும் உறுதி செய்வதற்காக ஒரு அடையாளமாக அவன் செஞ்சான், உள்ளே வைத்தான். வெளியே வச்சது இட் வாஸ் தி மெமரி ஸ்டோன். உள்ளே வைத்தது இட் வாஸ் a souvenir, அடையாள கற்கள். என்ன அடையாள கற்கள்? யோர்தான் எப்படி பிளந்தது என்பதை அடையாளப்படுத்தக்கூடியது. யோர்தானுக்குள் ஆசாரியர்கள் தங்கள் கால்களை பதித்து இருந்த இடத்தில் நாட்டப்பட்ட கற்கள் யோர்தான் எப்படி பிளந்தது என்பதை சொல்வதற்கு. It's a place where whole Israelites had passed over the dry land. யோர்தானை இஸ்ரவேலர்கள் தரை வழியாக கடந்தார்கள். Joshua's personal monument. இந்த 12 கற்கள் என்பது அவன் தனிப்பட்ட முறையில் யோர்தான் எப்படி பிளந்தது, அவர்கள் எப்படி கடந்தார்கள் என்ற தேவன் செய்த அற்புதம் அவனில் ஆழ பதித்திருந்துச்சு. அந்த அற்புதத்தை அவன் கண்கூடாக கண்டான். அது தேவனுக்கும் அவனுக்கும் மாத்திரமே தெரியும். ஒரு உன்னதமான அனுபவம் அது. யோசுவாவின் மாருத்ரோ அந்த அற்புதத்திற்கு அந்த கற்களை நாட்ட வேண்டும். கில்காலில் நாட்டப்பட்ட கற்கள் மற்றவர்களும் இஸ்ரவேலர்களும் அவருடைய சந்ததியும் காண வேண்டும் என்பதற்காக வெளியரங்கமாக நாட்டப்பட்ட கற்கள். யோர்தான் நடுவில் நாட்டப்பட்ட கற்கள் தேவனுக்கும் யோசுவாவுக்கும் உள்ள உறவை, உன்னதமான அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை காட்டக்கூடிய கற்கள். தேவனோடு அவன் தனிப்பட்ட முறையில் வைத்திருந்த நம்பிக்கைக்கு அடையாளமாக எழுப்பப்பட்ட கற்கள். கில்காலில் உள்ள 12 கற்கள் இஸ்ரவேலருக்கும் அவன் சந்ததிக்கும் சொல்லக்கூடிய உறவு. யோர்தானின் மையத்தில் வைக்கப்பட்ட கற்கள் யோசுவாவுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை காட்டக்கூடிய கற்கள். அது மற்றவர்களுக்கு தெரியாது. It is a personal experience that he had with the Lord after having seen all the miracles step by step. யோர்தானை கடப்பதற்கு முன்னதாக தேவன் அவனிடத்தில் பேசி அந்த வாக்குத்தத்தத்தில் இருந்து அவர்கள் கரையேறும் வரைக்கும் உள்ள அனுபவம், அந்த அனுபவத்தை, அந்த உன்னதமான அனுபவத்தை அவன் தன்னுடைய மனதில் அசை போட்டுக் கொண்டே இருந்தான். எப்படியாக என் தேவன் இவ்வளவு தூரத்திற்கு எங்களை வழிநடத்தி வந்தார். தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான தொடர்பின் அடையாளம், உறவின் அடையாளம். இதை பார்த்த மாத்திரத்தில் இப்பேற்பட்ட தேவன் என்னுடைய வாழ்க்கையில பாராட்டிய அந்த அனுபவங்களுக்காக நான் அவருக்காக தனிப்பட்ட முறையில் I must erect a memorial, a monument, a personal monument for the relationship that I had with the Lord. தேவனோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுல நான் என்னென்னலாம் அவர் செய்ய பார்த்தேனோ அவைகளை எல்லாம் என்னுடைய மனசில் நான் இருத்திய வண்ணமாக அவருக்காக என்ன செய்யணும், ஒரு அடையாள சின்னத்தை ஏற்ப வேண்டும் என்பதற்காக அவன் தனிப்பட்ட முறையில் எழுப்பிய அடையாள சின்னம். அது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யோர்தான் அதை மூடி போட்டாலோ அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை.
It is not meant for others to look at. மற்றவர்கள் பார்க்கும் முன்னமாக ஒரு அடையாளத்திற்காக அவன் என்ன செஞ்சிட்டான்? 12 கற்களை அதன் கரையிலே நிறுத்தி வச்சிட்டான். as per the direction of the Lord. தனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை காட்டுவதற்கு, அவன் தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை உறுதி செய்வதற்கு, எவரும் பார்க்க முடியாத நிலையில் யோர்தானுக்குள் கட்டப்பட்ட அந்த மோனுமெண்டை அவன் செஞ்சான், வைத்தான். தேவன் நமக்கு செய்யக்கூடிய அதிசயமான அனுகூலங்களுக்கு, அற்புதங்களுக்கு, நாம் செய்யக்கூடிய வெளியரங்கமான எல்லாரும் பார்க்கும்படியான அடையாளங்கள் ஒன்று உண்டு. அது கில்காலில் யோசுவா எழுப்பிய அந்த 12 கற்களை போன்றது. அது நமக்கும் நம்முடைய பின்னடியார்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக வெளியரங்கமாக அது வைக்கப்பட்ட ஒரு அடையாளம். That is meant to publicly declare. எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. It was a public monument. ஒரு சில அற்புதங்களுக்கு நாம் தனிப்பட்ட முறையில் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவின் நிமித்தமாக எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து அதிசயமாக நம்முடைய கரங்கள் பெற்றதோ, எந்த நிலைகளில் நாம் தனிப்பட்ட முறையில் தேவனால் வழிநடத்தப்பட்டனோ என்று சொல்லுவதற்கு, அந்த நெகிழ்வான காரியங்களை நாம் வெளிப்படுத்துவதற்கு, நமக்கும் தேவனுக்கும் இடையில் அமையக்கூடிய உறவின் பால் அமையக்கூடிய சின்னங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ உண்டு. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பாராட்டக்கூடிய அற்புதங்களுக்கு, அதிசயமான நன்மைகளுக்கு 2 நிலைகளில் தேவன் நமக்கு செய்யும் அற்புதங்களுக்கு அடையாளங்கள் வைப்பார். ஒன்று, a public monument as it was found in the Gilgal. Public monument. நாமும் நம்முடைய பின்னணியார்களும் பார்த்து தேவன் எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய கரத்தை தேவனுடைய பிள்ளைகள் மீதாக வைத்து அவர்களை தாங்கி வழிநடத்தி சென்றார் என்பதை சொல்லுவதற்கு. இன்னொன்று ஹிடன் மோனுமெண்ட். மறைக்கப்பட்ட நிலையில யோர்தான் கொல்லப்பட்ட பிறகு அந்த monuments were not seen, but there were a monument erected inside. தேவன் நமக்கு பாராட்டும் நன்மைகளுக்கு, அற்புதங்களுக்கு பப்ளிக்கா தேவனை துதிப்பதற்கான தருணங்கள் உண்டு. We should do that. கில்கல் மோனுமெண்டை போன்று இஸ்ரவேலருக்கும் அவருடைய வருங்கால சந்ததி அனைத்திற்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட அந்த பப்ளிக் மோனுமெண்ட். There is also a hidden monument. தேவன் நமக்கு பாராட்டிய அதிசயமான அற்புதங்களுக்கு மறைவான நிலையில் தேவனுக்கும் நமக்கும் மாத்திரமே தெரியக்கூடிய அளவில் அமையக்கூடிய ஒன்று. பப்ளிக்கா ஒரு மோனுமெண்ட்டை வைப்பதற்கும் தேவன் நசிவார் நமக்கு அருள் கூறுவார். He will do the maximum miraculous things in our life. அதை பப்ளிக்கா சொல்றதுக்கு, காங்கிரிகேஷனா அதை சொல்வதற்கு, ஃபேமிலியா அதை சொல்வதற்கு. There is also a personal hidden monument. நாம் மாத்திரமே அவர் செய்த நன்மைகளை குறித்து அசை போட்டு மற்றவர்களுக்கு அது புலப்பாடாத நிலையில் அது இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் தனிப்பட்ட முறையில் என்ன மாறுத்திரம் செய்கின்றேன்? தர்மியான 2024 ஆண்டை துவங்கினோம்.
இந்த 2024 ஆண்டில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது அவருடைய அதிசயமான வழிநடத்துதல், the miraculous leading of God, எத்தனை எத்தனை சபையாக நாம் பெற்றவைகள் எத்தனை, குடும்பமாக நாம் பெற்றவைகள் எத்தனை. யாருடைய கண்களுக்கும் புலப்படாது தெரியாத நிலையில் எந்த அற்புதத்தை தேவன் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றாரோ அந்த அற்புதங்களுக்காக தனிப்பட்ட முறையில் நான் போய் அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கக்கூடிய நன்றி அறிதல் ஒரு மோனுமெண்ட், a special personal monument for the Lord what he has done for us. பப்ளிக்கா சொல்லி மகன ஒரு தருணத்தை கொடுக்கிறாரு கில்காலை போன்று. தனிப்பட்ட முறையில் பர்சனலி நம்முடைய மகனங்கள் நெகிழ்ந்த வண்ணமாக தேவனை துதிக்க அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய தருணங்களையும் நம் தேவன் நமக்கு தருகின்றார். கடந்த வருடம் முழுவதும் 2024 முழுவதும் தேவன் நமக்கு பாராட்டிய அற்புதங்களுக்கு வெளிப்படையாக அவரை எல்லோரும் பார்க்கும்படியாக துதிப்பது, அல்லது அதிசயமான வழிநடத்தலுக்கு சபையாக அல்லது குடும்பமாக வெளிப்படையாக அவரை துதிக்கக்கூடிய ஒரு தருணங்கள். தேவன் இவரிடம் முழுவதும் நம்ம எவ்வளெல்லாம் தன்னுடைய கண்ணின் மணி போல காத்தார் என்று நினைவு கூர்ந்து தனிப்பட்ட முறையில் எனக்கும் தேவனுக்கும் மாத்திரமே தெரிந்த அனுபவங்களை நான் என்னுடைய மனசில் நிறுத்தி அவருக்காக அவருடைய சமூகத்தில் வைக்கக்கூடிய அந்த துதி ஸ்தோத்திரங்கள், ஹிடன் மோனுமெண்ட்ஸ். யோசுவா வைத்த 12 கற்களை போன்று யோர்தானுக்குள் ஆசாரியர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தில் யோசுவா 12 கற்களை அவன் நாட்டினான். அந்த அற்புதத்தை தன்னுடைய மனதில் அசை போட்டியவனாக யோவான் பிளந்தது முதல் மூடிய வரைக்கும் உள்ள அனைத்து அனுபவங்களையும் அவர் தன்னுடைய மனசில் அசை போட்டு தேவனுக்கு பிரியமானவர்களே, அதற்கு ஒரு தருணத்தை அவன் பெற்றவனாக அந்த கற்களை அவன் நாட்டினான். அது எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் சரி, தெரியாமற் போனாலும் சரி, எனக்கும் என் தேவனுக்கும் தேவன் பாராட்டிய நன்மைகளுக்கு நான் பாராட்டக்கூடிய என்னுடைய துதி ஸ்தோத்திரங்கள் மற்றவர்கள் கண்களுக்கு புலப்பட்டாலும் சரி, புலப்படாமல் போனாலும் சரி, I will erect the monument for what he has done in my life personally. தனிப்பட்ட முறையிலே சொந்த வாழ்க்கையிலே தேவன் எனக்கு பாராட்டிய நன்மைகளுக்காக நான் என்ன செய்யணும்? அவரை நினைவு கூறுவதற்கு ஏதுவாக ஞாபக சின்னங்களை என்னுடைய வாழ்க்கையில் எழுப்ப வேண்டும். அந்த 12 கற்களை ஞாபகமாக தேவன் தனக்கு பாராட்டிய அற்புதத்திற்கு அடையாளமாக அவன் வைத்தான். அவன் கில்காலில் எழுப்பிய 12 கற்கள் ஞாபக சின்னத்தோடு நின்றுவிடவில்லை. அந்த கற்களையே மறுபடியும் அவன் யோர்தானுக்கு வெளியிலிருந்து உள்ள கொண்டாந்து வைக்கல. யோர்தானுக்குள்ளாக எடுக்கப்பட்ட அந்த 12 கற்களை கில்காலில் கொண்டு என்ன செய்யறான்? கரையில கொண்டு போய் நாட்டுறான். அதே கற்களை அவன் மறுபடியும் கொண்டு வந்து இங்கு ஆசாரியர்கள் நிற்கக்கூடிய இடத்துல அவன் தனிப்பட்ட முறையில் அதையே அவன் நாட்டவில்லை. அங்க 12 கற்கள், இங்கு 12 கற்கள், பப்ளிக்கா 12 கற்கள், ஹிடன் லெவல்ல 12 கற்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நன்றியை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இந்த கற்கள் பிரத்யேகமாக கொண்டு வந்த அந்த 12 கற்களை அவன் யோர்தானுக்கு நடுவில் எழுப்பி அவன் தன்னுடைய நன்றிதனை தேவனுடைய சமூகத்தில் பாராட்டிக் கொண்டிருக்கின்றான். Personal thanksgiving to the Lord is equally important as
இட் இஸ் டன் இன் த காங்கிரிகேஷன் லெவல். சபையாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அமர்ந்து அவர் நமக்கு பாராட்டிய, குடும்பமாக பாராட்டிய, சபையாக பாராட்டிய காரியங்களுக்காக அவருடைய சமூகத்தில் நாம் வெளிப்படையான நிலையில் பாராட்டக்கூடிய நம்முடைய நன்றி அறிதல் என்று ஒன்று உண்டு. யோர்தான் கரையில் இருந்து அது பிளந்து எல்லாரும் கரை சேரும் வரை உள்ள அனைத்தையும் யோசுவா தன் கண்ணினால் கண்டதினால், தனிப்பட்ட முறையில் தேவனுடைய அந்த அந்த அதிசயங்களை அவன் அனுபவித்ததினால் அவன் என்ன செய்யறான்? தேவன் தனக்கு கொடுத்த பாராட்டிய அந்த திட்டத்தை பூர்ணப்படுத்தினாரே. அவர் பூர்ணப்படுத்திய அந்த திட்டத்தில் என்னவெல்லாம், எப்படியெல்லாம் நான் கடந்து வந்தேன், எப்படியெல்லாம் அவர் என்னை வழிநடத்தினார் என்பதை நினைத்து அந்த யோர்தானுக்கு நடுவில் அவன் அந்த 12 கற்களை நாட்டினான். தனிப்பட்ட முறையில் அதை செய்ய வேண்டும் என்று அவன் என்ன செஞ்சான்? செய்தான். மற்றவர்கள் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, தேவன் எனக்கு பாராட்டக்கூடிய நன்மைகளுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய சமூகத்தில் என்னுடைய நன்றிதலை நான் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எழுப்பப்பட்ட அந்த அந்த மோனுமெண்ட் 2024 ஆண்டை கடந்து வந்திருக்கக்கூடிய நாம் தனிப்பட்ட முறையில் எப்படியெல்லாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? யோசித்து பாருங்க. கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பாருங்கள். எவ்வளவு பெரிய கஷ்டங்களுக்கு மத்தியில, வியாதிகளுக்கு மத்தியில, மரணங்களுக்கு மத்தியில தேவன் நம்முடைய கரங்களை பற்றி கொண்டு தத்தி தத்தி நடக்கக்கூடிய உங்களையும் என்னையும் தன்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு எப்பொழுதெல்லாம் நம்ம இடறி விழுந்தோமோ அப்பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய கரத்தை நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைத்து நம்மை சுமந்து தாங்கி தப்புவித்து நன்மையான வருஷத்தை முடிப்பதற்கு தேவன் பாராட்டியிருந்தாரே, அந்த நன்மைகளுக்காக தனிப்பட்ட முறையில் யோசுவா எப்படி 12 கற்களை மற்றவர்கள் கண்டாலும் சரி காணவிட்டாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு பாராட்டிய நன்மைகளுக்காக தனிப்பட்ட முறையில் ஐ மஸ்ட் எரெக்ட் அ monument of thanksgiving. நன்றியை நான் அவருக்கு பாராட்ட வேண்டும். அதற்காக நான் என்ன செய்யணும்? என்னுடைய அதனுடைய நினைவார்த்தமாக I must raise the monuments. அதை என்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் நான் என்ன செய்யணும்? ஆசை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். இத்தனாவது வருஷத்துல இந்த சூழ்நிலையில தேவன் இப்படியெல்லாம் என்னை என்ன செஞ்சார்? வழிநடத்தி வந்தார். அதற்கு ஒரு அடையாளம். எப்பொழுது அந்த கற்களாகிய அனுபவங்களை நாம் கற்களாக தேவனுடைய சமூகத்தில் நன்றி அறிதலின் கற்களாக, மோனுமெண்டாக நாம் வைக்கின்றோமோ, நாம் முன்னேறி கடந்து செல்லக்கூடிய பாதைகள் அனைத்திலும் அந்த அனுபவம் நமக்கு வெற்றியின் அனுபவமாக நமக்கு முன்பதாக வந்து நிற்கும். In our monument of thanksgiving built personally for the Lord, you will be remembering what He has done for us. நமக்கு என்னவெல்லாம் அவர் செய்தார் என்பதை நன்றியறிதலோடு திரும்பி பார்த்து அதற்கான அடையாளங்களை நாம் நம்முடைய மனதில் ஏற்படுத்தி கொள்வோம் என்றால் அவர் செய்யப்போகின்ற நன்மைகளை நாம் அவருடைய கரத்திலிருந்து பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக காணப்படுவோம். யோசுவா அதை செய்தார். மற்றவர்கள் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, என்னோடு தேவனுக்கு இருக்கக்கூடிய உறவை நான் உறுதி செய்யும் வண்ணமாக அதை அடையாள சின்னமாக மாற்றுவேன். இந்த 24வது வருஷத்தில் தேவன் நம்மை அழைத்து வந்த விதத்தில் எத்தனையோ நன்மைகளை நாம் கண்டிருக்க முடியும். அந்த நன்மைகளை கண்டு நாம் அவருக்காக அவர் நமக்காக பாராட்டிய அந்த அற்புதங்களுக்காக, அந்த அற்புதத்தின் அடையாளங்களை நாம் நம்முடைய மனசில் அடையாளங்களாக, சின்னங்களாக என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். புதிய அனுபவத்திற்குள்ளாக யோர்தானை முகப்பில் நிற்கக்கூடிய அவர்களுக்கு தேவன் அதை கடந்து செல்வதற்கு, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களுக்கு சொல்ல முதலாவது ஆலோசனை, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது ஆலோசனை, ஃபாலோ தி ஆர்க்.
அந்த கற்பனையை கை கொள்ளுங்கள். மூன்றாவது ஆலோசனை, டோன்ட் கோ நியர் தி ஆர்க். கற்பனைகளை நீங்கள் பரிசுத்தமான நிலையில் நின்று என்ன செய்யணும், பார்க்கணும். ஏனென்றால் அது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான ஒன்றை நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்தமான நிலையில் அதை நீங்கள் யூ மஸ்ட் அப்ரோச் இட். அந்த கற்பனைகளை பரிசுத்தமாக நீங்கள் பார்க்கும்பொழுது தான் அதை தொட மாட்டீங்க. அந்த கற்பனைகளில் ஏதாவது ஒன்றை தொட்டு மாற்றி அப்படி போட்டு இப்படி போட்டு அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. டோன்ட் கோ நியர் தி 10 commandments. டோன்ட் கோ நியர் தி ஆர்க் ஆஃப் கவர்னமெண்ட். அப்படி எவன் ஒருவன் அந்த கற்பனைகளை தொடும்படியாக அதற்கு அருகிலே செல்கின்றானோ அவனை ஊசாவை அடித்தது போன்று அடித்து விடுவேன் என்ற அனுபவத்தையும் வேதத்தில் தேவன் சொல்லி இருக்கின்றார். ஆக உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபாலோ தி கமாண்ட்மெண்ட்ஸ், அதை பின்பற்றுங்கள். மூன்றாவதாக, டு நாட் கோ நியர் இட். அந்த கற்பனைகளை தொட்டவோ அந்த கற்பனைகளில் ஏதாவது மாற்றம் செய்யவோ மாற்றப்பட்ட ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்கவோ நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாதீர்கள். அது பரிசுத்தமானது. அதை தொடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அதை தொடுபடியாக நீங்கள் நினைத்து உங்களுடைய ஹியூமன் ரீசன்ஸ் நிறைய இருக்கலாம். ஊசாவுக்கு இருந்தது போன்று அது விழத்தால போச்சு, நான் அதை பிடிச்சேன்னு. நெவர் மேட்டர். தேவனுக்கு பிரியமானவர்களே, தொடாதே என்றால் தொடாதே, இதை செய் என்றால் செய். இந்த கற்பனைகளின் பாதையிலே நாம் நம்மை வகுத்துக் கொண்டு சீக்கிரமாக வர காத்திருக்கும் கிறிஸ்துவின் அந்த வருகை நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த புதிய வருஷத்தில் நமக்கு பாராட்ட வேண்டும் என்ற ஜெபத்தோடு இந்த வருஷத்தை முடித்து அடுத்த வருடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவரீர் நீர் எங்களுடைய மனதிலே உடைய மெல்லிய சப்தத்தினால் பேசியமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நாங்கள் அந்த யோர்தானுக்கு அருகாமையில் வந்த அனுபவத்தில் நாங்கள் நிற்கின்றோம். அந்த அனுபவத்திலே தேவரீர் நாங்கள் எப்படி அதை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்கு நீர் எங்களுக்கு ஆலோசனை சொன்னீர். எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உங்களுடைய கற்பனைகளை பின்பற்றி அதை எந்த நிலையிலும் அசுசிப்படுத்தாமல் தொட்டுவிடாமல் நாங்கள் எங்களை காத்துக்கொண்டு அடுத்த கரைக்கு நாங்கள் சென்றவர்களாக தேவரீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக நாங்கள் நுழைவதற்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாக நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு இரக்கத்தையும் தயவும் பாராட்டியுள்ளோம். எங்களை உடைய திரு சமூகத்திலே பாத்திலே படைக்கின்றோம். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தரலும். உடைய நன்மையினால் நிறைத்தரலும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.